இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். வெளிநாட்டில் மருத்துவம் படித்து இங்கே தகுதி தேர்வு எழுதியவர்களில் பெரும்பாலானோர் ஃபெயில் ஆகியுள்ளனர். இந்தோனேசியாவின் மிகவும் பழமையான சிவன் கோவிலை புனரமைக்க இந்தியா உதவி செய்கிறது. கடும் நிதி நெருக்கடியில் சென்னை மாநகராட்சி திணறுகிறது. கடந்த காலங்களில் இஷ்டம் போல மூலதன நிதியை மேயர் பிரியா செலவிடப்பட்டதே இந்த நெருக்கடி பணியாளர்களுக்கு சம்பளம் தரவே தடுமாற்றம். இதனால் மேயர் பிரியா ராஜினாமா செய்ய வேண்டும். முதல்வரின் முகவரிக்கு மக்கள் அனுப்பிய 2057 மனுக்களை முடக்கிய காவல்துறை. ஏன் இந்த முடக்கம்? காவல்துறைதான் விளக்க வேண்டும். மாமல்லர் நீர்த்தகத்தில் 6 செயற்கை தீவுகள் அமைக்கப்படும் என பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு தகவல். புழல் சிறைக்குள் கலவரத்தை தூண்டும் பயங்கரவாதிகளின் முயற்சி முறியடிப்பு. அப்படியென்றால் புழல் சிறைக்குள் பயங்கரவாதிகள் இருப்பது தெளிவாகிறது. வணக்கம்.